இப்போ லண்டன்ல ஈவே ராமசாமி யாராவது விமர்சனம் பண்ணி பேசுறாங்களா? இப்ப எங்க ஊர்ல எங்க மண்ணை சீரழிச்சாரு, எங்க மண்ணில் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லித்தானே நாங்க பேசுறோம். இப்போ தமிழின தலைவரை தொடர்ந்து நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க. தமிழர் தலைவர் பெரியார் மீதுன்னா பெரியாரே அதை சொல்லலையே. ஈவே ராமசாமியே நான் தமிழன்னு சொல்லி நான் கன்னடியன், அதுலயே ஒரு பிராடு தானே. சீமான் மட்டும் என்ன ஒரு மலையாளி தானே அப்படின்னு பேசுறாங்க. இதை தேவையில்லாம லண்டன் தமிழர்கள் பேசி சிறைக்கு போயிட்டாங்க, கம்பி என்றாங்க அப்படின்னு இங்க உள்ள திராவிட இயக்கத்தினர் பேசுறாங்க. யாருன்னா வந்து சிறைக்கு போனவங்க யாராவது இவங்களை கூப்பிட்டு பெயில் போடுறாங்க. உடனே அவர்கள் கை விலங்கிட்டார்கள், அவங்களை ஜட்டியோட உட்கார வச்சுட்டாங்க, பல குண்டாஸ் போட போறாங்க. அப்படி இப்படி என்னவோ நம்ம ஊர்ல கதை விடுற மாதிரி இவங்கெல்லாம் கதறான். நீங்க கதறுவதில் இருந்த இதில் ஒரு கயமைத்தனம் இருக்கிறது. எங்கிருந்து இந்த கனல் தக்க வைக்கப்படும், இந்த பேச்சு பேசப்படும்னா தமிழகத்தில் தான். அப்போ தமிழகத்துல இது யார் இப்ப பேசுறாங்க? இதை தொடர்ந்து அந்த பெயர் உச்சரித்து கொண்டே இருக்கிறதுனா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா சீமான் காரணம். ஏன்னா ஆசியாவின் அரிஸ்டாட்டில்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினவர் அவரு. அதனால எல்லாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்க கொண்டாடுறாங்க. அதுல என்ன உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் என்ன மீட்டிங் நோட்டீஸ் காமிச்சாங்களாம். என்ன அது ஒசாமா பின்ன மாதிரி தாடி யார் இருந்தாலும் அப்படின்னு கேட்டாங்க. சார் பிரபாகரன் அவர்களுக்கு இந்த ஆளு தெரியுமா? எப்பொழுது இந்த பெரியாருடைய விவகாரத்தை நீங்களாம் முடிச்சு வைக்க போறீங்க? தொடர்ந்து பேசிட்டே இருக்க போறீங்களா? நீங்களா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இல்ல தமிழ் தேசியவாதிகளா இருக்கட்டும், இவர்களோட அரசியல் உயிர் நாடி அதான். நீங்க உயிர் நாடி கெட்டியா பிடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அழுத்துறோம்னா அது கதை முடிஞ்சிடும். வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பெரியார் விவகாரம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் அது பிரதிபலிக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. பெரியாரியவாதிகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் அங்க ஏற்பட்ட சிக்கல் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சார். அதை பத்தி உங்களால விளக்க முடியுமா சார்? இல்லை, இது வந்து தமிழ்நாட்டில் எப்படி திட்டமிட்டு திராவிடர்கள் என்று சொன்னால் தெலுங்கர்கள் அவர்கள் வந்து தான் இந்த வேலையை செய்கிறாங்க மாதிரி இருக்கிற நிலையை தாண்டி உலகம் முழுக்க தெலுங்கர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு பட்டவர்த்தனமாக பறைசாற்றியிருப்பது தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா லண்டன்ல ஒரு குரூப் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு குரூப் அதுக்கு எதிர்பார்க்கிறாங்க. சரி, அவங்களுக்குள்ள அந்த விஷயம் வந்துருச்சு. ஏன் இங்க இருக்கிற வந்து ஏதோ இந்த வாழ அறுந்துட்டா கத்துமே அந்த மாதிரி கத்தின்னு இருக்கிறாங்கன்ற போதுதான் இதுல என்னடா இருக்கு அப்படின்னு என்ன தோணுது. இதே போலவே நம்ம மீசக்காரர் இருக்கார்ல ஒருத்தர், அவரை வச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒரு மூடப்பட்ட இடத்துல நடந்து அப்பயும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு சின்ன அறை, சரி அது கூட பிரச்சனை இல்லை. அது அவங்க 4 பேர் பேசிக்கிறதுக்கு ஒரு டிஎஃப் சாப்பிட்டு ஒரு தம்மகம்ம போட்டு அவங்க பேசியிருக்கலாம். ஆனா அதற்கு ஒரு நோட்டீஸை போட்டு என்ன சொல்றாங்க, அது தமிழர் தலைவர் பெரியார் மீது தொடர்ந்து வீசப்படும் அவதூறு விளக்கமும் கலந்துரையாடல். சரி, தொடர்ந்து எங்கே அவதூறு வீசப்படுகிறது? இங்கதானே வீசுறோம். அது ஏற்கனவே இங்க பேசி நிற்கிறோம்ல, உங்களுக்கு என்ன அப்படி அதுல தேவை இருக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கிற போது அது ஆக்சுவலி அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்க ஒரு 8 பேர். ஆனா அதை வந்து தடுப்பதற்கு இதுல என்ன இருக்கு அப்படி விளக்கம் கேட்க போனவங்க அதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு நம்ம அந்த காட்சிகள்லாம் ஊடகங்கள்ல வந்திருக்கு, அதை பார்த்துருக்கோம். அந்த 8 பேர்ல முக்கியமானவராக சொல்லப்படுகிறவர் நம்ம நித்யானந்தன் ஒருத்தர், இன்னொரு கேரக்டர் வந்து ராகவன், அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு பவுசர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர். இவர் வந்து புலிகள் எதிர்ப்பாளர். அது மட்டும் இல்லாம அங்க கிழக்கு மாகாணத்துல வாழ்ந்த இஸ்லாமியர் முஸ்லீம். அவர் வந்து அங்க அந்த காலகட்டத்தில் இலங்கையோட அரசுல வந்து ஊர்காவல் படையில இருந்தவர். அந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவர். தொடர்ந்து அவருக்கு வெளிநாட்டுக்கு வந்துட்டு எப்படி அங்கே இருக்கிற போது எப்படி அந்த எதிர்ப்பான வேலை செஞ்சாரோ அதே மாதிரி எதிர்ப்பான வேலைகளை செய்கிற ஒரு நபர். அப்ப இவங்களுக்கான இந்த தேவை என்ன அப்படிங்கறதான் நம்ம இப்ப எழுப்புற கொஸ்டின். சரி, இதுல நம்ம வந்து இந்த நித்யானந்தா நிர்மலா சொன்னோம் இல்லையா, ஆக்சுவலி நித்யானந்தமும் நிர்மலாவும் கணவன் மனைவி ஒரு காலத்து. இப்போ நம்ம ராகவனும்
நிர்மலாவும் சரி. அது நம்ம அது பர்சனல். ஏன்னா லூவாக இருந்தவர்கள் லூலுவாக மாறி இருக்கிறார்கள் என்பது தானே இப்போ வெட்ட வெளிச்சமா இருக்கு. இப்போ இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல, ராகவன் யார் தெரியுமா? ராகவன் வந்து தலைவர் கூட முறையா கைதான பாண்டி பஜார் வழக்குல இருந்தவர், போனவர், வந்தவர். சரி, அதுக்கப்புறம் இந்த ராகவன் ஏன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்? அதாவது சாரி, கட்சியிலிருந்துன்னா ஏன் அவர் இயக்கத்திலிருந்து ஏன் நீக்கப்பட்டார்ன்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்தில் இவரை வேறு விதமாக நடத்துவதற்கு செய்வதற்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. அதுல இருந்து அவர் வந்து தப்பிச்சு போய் வேற எங்கேயும் அடக்கலமாகி இன்றைக்கு இங்க இருக்காருன்னு வச்சுக்க. பொதுவாகவே அந்த இயக்கத்துல வந்து இந்த பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அது வந்து தலைவருக்கு வந்து அதை அனுமதிக்கவே மாட்டார். அப்படிங்கிற சூழல்ல இந்த சம்பவங்களால் அவர் வந்து அன்னைக்கு வந்து அவர் தேடப்படுகிறார். அப்புறம் அவர் தலைமுறை வாய்ப்பு எங்கே இருந்து இன்னைக்கு இருந்து இந்த வெஞ்சன்ஸோடவே இருக்கிறாங்க. நீங்க இப்போ சாதாரணமா இப்போ ஒரு சித்தாந்தத்துக்கு எதிராக இன்னொரு சித்தாந்தம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அங்க வந்து பிரபாகரன் அவர்கள் தலைமையிலான அந்த குழுக்கள் அந்த விஷயம் இருந்தபோது அதற்கு நேர் எதிராக நாங்களும் அந்த விடுதலையைத்தான் செய்ய போறோம் அப்படின்னு பல குழுக்கள் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா பிரபாகரனை வந்து நம்ம எம்ஜிஆர் ஆரம்பிச்சாங்க. உடனே அப்போ ஒரு கதை கட்டி விட்டாங்க. எம்ஜிஆர் வந்து மலையாளி, பிரபாகரனும் மலையாளி, மலையாளிக்கு மலையாளி ஹெல்ப் பண்றாங்க. இதே கருணாநிதி தான் பண்ணி விட்டார். அப்பயே வந்து கருணாநிதி வந்து எம்ஜிஆர் மலையாளினாரு, கூத்தாடி கொலையாளி மலையாளி எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர் அழகா ஒன்று சொன்னாரு, நான் மலையாளி தான், ஆனா நீங்க யாரு, நீங்க தெலுங்கர் தானே அப்படின்னு அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் வந்து அதை வந்து வெளியே சொன்னா அது பெருசா போகல. நமக்கு இப்ப வந்து நம்ம மலையாளியா தெலுங்கரா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா மற்ற ஸ்டேட்டுக்குள்ள அதான் பிரச்சனைன்னு வச்சுங்களேன். நம்மை பொறுத்தவரை அவர் மனிதரா. இப்ப எம்ஜிஆர் யாரும் மலையாளியா யாரும் பார்க்கல. எம்ஜிஆர் வந்து செஞ்சாரு, இந்திரா காந்தி வந்து உதவி பண்ணாங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது. நம்ம இன்னைக்கு கூட நம்ம கோவை ராமகிருஷ்ணனையோ வந்து நம்ம குளத்தூர் மணி அவர்களையோ ஐயா நெடுமாறனையோ இன்றைக்கு வேணால் சிலர் வந்து குளத்தூர் ராமகிருஷ்ணனையும் குளத்தூர் மணியையும் கோவை ராமகிருஷ்ணனையும் விமர்சிக்கலாம். ஆனால் இவர்கள் ஒரு காலத்தில் அந்த விஷயங்களுக்காக செய்த சேவையை நாம் யாரும் மறந்து விட முடியாது. அந்த தியாகங்களை யாரும் குறை சொல்ல விட முடியாது. நாளடைவில் இவர்கள் தன்மையப்படுத்தி கொண்டு இவர்களுக்கு இந்த விஷம் ஊட்டப்படுகிறது. இந்த தெலுங்கு என்ற விஷம் ஊட்டப்பட்டு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு இந்த பேச்சு எல்லாமே இவர்களுக்கான அடியாட்களான பேச்சா மாறிடுச்சு. அப்படி இருக்கிற போது இப்போ இவங்க அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க. அப்போ இன்னொருத்தவங்க போய் ஒரு நோட்டீஸை கொடுக்க முற்படுறாங்க. சில கேள்விகளை கேட்கறாங்க. நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க, இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது அவங்க ஒத்து வரல. அது மட்டும் இல்லாம பொதுவாகவே நாடு கடந்து இருக்கிற தமிழர்கள் எங்க கூடாலும் இந்த அகவணக்கம் ஒரு முறையை செலுத்துவாங்க. ஏன்னா நீ வீட்டுக்குள்ள நீ வந்து ஒரு 4 பேர் பேசினா கேட்க பார்க்கல. பொது வெளியில் ஒரு நோட்டீஸ் போடப்பட்டு இது பொது அழைப்பாக செய்யப்பட்ட பிறகு அது ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குல்ல, அப்படி இருக்குல்ல. அப்படின்ற போது இவங்க அதை கேட்கும்போது அவங்களுக்கான முரண் வருது. அது மட்டும் இல்லாம இப்ப ஏன் இந்த தேவை இருக்கிறது? இதுல நீங்க பெரும்பான்மையாக இருக்கிற நீங்கள்லாம் தெலுங்கர்களாக இல்லாம இருந்து தமிழர்களாக இருந்து நீங்க இதை கூட்டிட்டீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ நீங்க தெலுங்களாக இதை கூட்டுகிற போது இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு இயல்பா உணர்றாங்க இல்லையா? இப்ப இது வந்துங்க இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு இருந்த போது EPRLFன்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பு முழுக்க பெரும்பான்மையாக தெலுங்கர்களாகத்தான் அந்த அமைப்பில் இயக்கத்துக்குள்ளேயே அந்த குறிப்பிட்ட இயக்கத்துக்குள்ளே தெலுங்குகள் தான் இருந்திருக்காங்க. இவன் வந்து உலக நாடுகளையெல்லாம் கண்காணித்த தலைவரால் அந்த உளவுப்படையால் இந்த மாதிரி ஒரு தெலுங்கு கோஷ்டி புரியுது இந்த மாதிரி இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா இப்ப நம்ம காலத்திலே பாருங்க எவ்வளவு நாளா ஏமாத்திட்டு வந்தாங்க. அப்ப இப்பதானே வந்து என்னப்பா இதுல இவங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறாங்கப்பா, இவங்க நம்பாலே இல்லையப்பா, வெளியில தமிழ் பேசலாம், போன் வந்தா தெலுங்குல பேசலாமான்னு இப்பதானே பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மண்ணிலேயே. அப்போ அந்த மாதிரி அவர்கள் வந்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொண்டு ரகசியமாக அவர்களுக்குள் ஒரு சிண்டிகேட் போட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் EPRLF தான் வந்து IPKF போச்சுல்ல. அப்ப நம்ம பெண்களை பறி கொடுத்தது, வந்து போராளிகளை காட்டி கொடுத்தது எல்லாமே இந்த கூட்டி கொடுக்குற கும்பல் தானே. அப்போ இது இப்படி இருக்குதுங்க. இதுல வந்துங்க குறிப்பா நீங்க வந்து இந்திய அந்த
துணை தூதரகம் யாழ்ப்பாணத்துக்கு போச்சு தெரியுங்களா? அதுக்கப்புறம் தான் இவர்கள் ஆர்கனைஸ் ஆகிறாங்க. இப்போ இந்த அம்பேத்கர் பெரியார் வட்டம்ங்கிறது அது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து உருவாக்கி புரியுது. அவர்கள் அதாவது இங்க தமிழ்ன்ற வாசனையே இங்க வீசக்கூடாது, அதற்கான வேலையை நம்ம செய்வோம்னு இவர்கள் அரசோடு இணைந்து நின்று செய்யறதெல்லாம் பல தகவல்கள்லாம் வருதுன்னு வச்சுங்க. இப்ப இதுல இப்ப இன்றைக்கு போராட்ட குழுக்கள் இருக்கிறவரை இல்ல அந்த அண்ணன் இருக்கிறவரை, அண்ணனின் தம்பிகள் இருக்கிறவரை ஊர்ல ட்ரக்ஸ் வித்துருக்குமா, ரவுடிசம் வித்துருக்குமா, பெண்கள் கற்பழிப்பு நடந்திருக்குமா? ஆனா இன்றைக்கு எல்லாமே அது திட்டமிட்டு அங்க நடைபெறுகிறது. இப்போ வந்து இப்போ ஒரு ட்ரக் பிடிக்கிறாங்க, கடற்படை, போலீஸ், இலங்கை ராணுவம் தானே பிடிக்குது. அது எப்படி நேரடியாக தமிழர் பகுதிகளில் வந்து விற்கப்படுது? அப்ப இதுக்கு பல நாடுகள், அதாவது இப்போ நம்ம நாட்டுல கூட எதுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஃப்ரீயா இதெல்லாம் கிடைக்குது? ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்தோம். ஒரு நாட்டின் இளைஞர்களை சீரழிக்க வேணும்னா ட்ரக்கை விடணும். ஒரு இளைஞர்களை ஒரு ஒரு புரட்சிகர சிந்தனை பாதையிலோ இல்ல ஒரு இளைஞரை இளைஞனாக மாத்தணும்னா முதல்ல அந்த நாட்டில் இருக்கிற ட்ரக் எடுக்கணும். போதைப் பொருள் இந்த மாதிரி வஸ்துக்களை எடுத்தால்தான் இளைஞர்கள் சுய உணர்வு வருவார்கள் என்பது உலக நியதி. அப்ப இன்றைக்கு மீண்டும் ஒரு போராட்டம் வேறு ஏதோ ஒரு வடிவில் திட்டமிட்டு நடக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா, திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா. தாயார் அவர்கள் இறப்பு நிகழ்ச்சி போறாங்க. எந்த தாயார்? பார்வதி அம்மாளை கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது மருத்துவம் பார்க்க வந்தவரை அப்படியே திருப்பி அனுப்பினாரோ அந்த சமயத்தில் நம்ம வைகோவால் மிக கேவலமாக விமர்சிக்கப்பட்ட கருணாநிதி, அது நானும் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இறப்பு போயிட்டு அந்த இறப்பு நிகழ்வில் அண்ணன் பேசினாரு, போராட்டத்தின் ஒரு வடிவம் மாறிவிட்டால் என்ன? என்னவா? போராட்டத்தின் ஒரு வடிவம் மாறிவிட்டால் என்ன? சரி, நாம் இன்னொரு வகையில் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். நாமெல்லாம் ஜனநாயக ரீதியாக ஓட்டு போடுகிற வழியில் பாதையில் நாம் மாற வேண்டும். இப்போ ஜனநாயக ரீதியா நாங்க தேர்தல் நடத்துறோம். ஜனநாயக கடமையை ஆற்ற நீங்க எல்லாரும் ஓட்டு போடணும்னு யார் சொல்லுவா? ஆட்சியாளர் சொல்லுவார். ராஜபக்சே சொன்னார்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, அப்போ இந்த போராட்டம் முடிவு பெற்றார்னா இன்னொரு வகையில் போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்பது யாரோட குரல்? அதுதான் ராஜபக்சேவின் குரல். அதுதான் எங்க அண்ணன் திருமாவளவனின் குரல். இன்றைக்கு வந்து திருமாவளவன், சீமான் இவர்கள் ரெண்டு பேரும் ராஜபக்சேவை யார் பிரபாகரனை யார் பார்த்தது என்கிற போட்டியில் அந்த டிஸ்கஷன்ல திருமாவளவன் சொல்றாரு, நான் வந்து பிரபாகரனை பார்த்தேன், வந்து சைவ விருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் நீ பிரபாகரனை பார்த்தேன், சைவ விருந்து சாப்பிட்டேன், அதெல்லாம் கூட சொல்லு, நான் ஆமைக்கறி கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவதான் யாரை பற்றி பேசுறேன்ற சிக்கல் வருது. அதுக்கு தான் நம்ம சொன்னோம், இப்பா சீமான் வந்து பிரபாகரனையும் பார்க்கல, ராஜபக்சேவும் பார்க்கலையா? நீ வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னல, அதில் உப்பு இருந்ததா? உப்பு இருந்தா நீ எப்படி போய் பிரபாகரனை பார்த்துட்டு ராஜபக்சேவை பார்ப்பேன்? சார் உனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு கால்மலைச்ச நெருப்புன்னு ஒரு குறுந்தகர் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளால் அவர்களால் அங்கீகரிக்க, அதான் அவங்களால வெளியிடப்பட்ட சீடி. அதில் அதாவது தமிழக போலீஸ், இந்திய போலீஸ், இந்திய உளவு நிறுவனங்கள், தமிழக உளவு நிறுவனம், இலங்கை உளவு நிறுவனம், அகில உலக உளவு ஸ்தாபனங்கள், இதையெல்லாம் கண்ணில் மண்ணை போட்டு விட்டு திருமாவளவன் இலங்கையில போய் தலைவரை பார்த்தாரு. அப்படியே எல்லாரும் கையை பிசைஞ்சான், இவரை கைது பண்ண முடியல. என்ன குறிப்பா இந்திய இலங்கை ராணுவம், இலங்கை உளவுப்படை நினைச்சது. அப்போ அதையெல்லாம் கண்ணில் மூடிவிட்டு வந்தவர் எங்கள் தலைவர். ஒரு சீட் இருக்கு, நீங்க வாங்கி பாருங்க. அப்போ நீ வந்து இல்லீகல் என்ட்ரி இன் இலங்கை, ஸ்ரீலங்கா, அப்போ உன் மேல ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுங்க. எப்படி உன்னை ராஜபக்சே கூப்பிட்டார் அதிபர்? நீ ஏற்கனவே வந்து இங்க வந்து சட்டத்துக்கு புறமாக நுழைந்து போய் வந்தால் உன்னை எப்படி அரசாங்கம் கூப்பிட்டது? சரி, எல்லாருக்கும் விசா மறுக்கப்படுது, ஏன் உனக்கு எப்படி அடிக்கடி விசா கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்புது இல்லையா? அந்த மாதிரி துரோக கும்பலின் இன்னொரு வடிவம் தான் இன்றைக்கு லண்டன்ல இவங்க போட்டவங்க. அப்போ இப்ப இவங்க கேள்வி கேட்கிற போது அவங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் எதுவும் இல்லை. நம்ம எல்லாருமே வந்து இப்போ ராகவனா உட்பட எல்லாருமே தெலுங்கர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்கிறோம். லண்டன்லேயுமே அதை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா?
பெரியாரை பத்தி பேசினா பெரியார் வந்து எல்லாருக்குமான தலைவர்ன்ற மாதிரி எடுத்துட்டு போய் பேசினா அவங்கள தெலுங்கர்கள் குறிப்பிட வேண்டிய அடையாளம் நம்ம. அதாவது திராவிடம் பேசுகிறவர்கள் எல்லாரும் தெலுங்குன்னு நான் சொல்லல. ம். ஆனா தெலுங்கர், அதாவது தெலுங்கர் எல்லாரும் திராவிடம் பேசுறாங்கன்னு நான் சொல்லல. சரி. ஆனா திராவிடத்தை பேசுறவங்க எல்லாருமே தெலுங்கரா இருக்கானே. ம். இதுல இந்த மெயின் 2 கேரக்டர்ல நித்யானந்தன், நிர்மலா, இவங்க 2 பேரும் யார் ம். அப்படிங்கிற போது இப்போ அந்த தேவை என்ன இருக்கு? இப்போ லண்டன்ல ஈவே ராமசாமி யாராவது விமர்சனம் பண்ணி பேசுறாங்களா? ம். இப்ப எங்க ஊர்ல எங்க மண்ணை சீரழிச்சாரு, எங்க மண்ணுல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லித்தானே நாங்க பேசுறோம். இப்போ தமிழின தலைவரை தொடர்ந்து நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க. தமிழர் தலைவர் பெரியார் மீதுன்னா பெரியாரே அதை சொல்லலையே. ஈவே ராமசாமியே நான் தமிழன்னு சொல்லி, நான் கன்னடியன் அப்படித்தானே சொல்றேன். ஆக்சுவலா ஒரு கர்நாடகாவில் இருந்த வலிஜா நாயுடு தெலுங்கர் தான். அதுலயே ஒரு பிராடுதனம். இப்போ தீக்க ஆரம்பிக்கும் போது ராமசாமி சொல்றாரு, நான் வந்து கன்னடன், கண்ணப்பர் தெலுங்கரு, வந்து அண்ணா தமிழரு, எங்களுக்குள்ள தமிழர் கழகம்னு வச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்ணப்பன் போன்ற தெலுங்கர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு மனசோர்வு அடைகிறாங்க. ஒரு எங்களுக்குள்ள இந்த சாதிய துவேஷம் வந்துடுற மாதிரி இருக்கு. அதனால் எங்களுக்கு ஒரு பொது பெயர் தேவைப்படுகிறது. அதனால் நாங்கள் திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாருல்ல. இதுல எங்க வந்து தமிழ் வந்து நொட்டுது சார்? அட்லீஸ்ட் ராமசாமி அவர்கள் ஈவரா தன்னை மறைத்து இருந்தாருன்னா கூட நம்ம வந்து எப்போ அவர் தமிழரு, அவர் தான் பெருந்தமிழரு, அவர் தான் அந்த தமிழரு, இந்த தமிழரு, சரி எதையாவது சொல்லலாம் சார். அந்த ஆளு, அந்த மனுஷனே நான் வந்து ஒரு கன்னடிகா, நான் வந்து ஒரு கர்நாடகாரன், நான் ஒரு தெலுங்காரன், ராமசாமி நாயக்கர் தானே அவரு, நான் ஒரு தெலுங்காரன், அப்படி இப்படி மாற்றி மாற்றி சொன்னார். ஆக மொத்தம் அவர் தமிழர் இல்லைன்றதை அவரே சொல்றாரு. தமிழனுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு அறிவு சொல்றதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆள திரும்ப திரும்ப நீங்க வந்து தமிழர் தலைவர்னு எப்படி கொண்டாடுறீங்க? புரியுது. நீங்க தானே சொல்றாங்க இன்னைக்கு. அதை திரும்ப திரும்ப நம்ம பேசுறதுனால இப்ப இந்த லண்டன்ல இருந்த இலங்கை தமிழர்கள் பேசுனதுனால சீமான் மட்டும் என்ன ஒரு மலையாளி தானே அப்படின்னு பேசுறாங்க. இதை தேவையில்லாம லண்டன் தமிழர்கள் பேசி சிறைக்கு போயிட்டாங்க, கம்பி என்றாங்க அப்படின்னு இங்க உள்ள திராவிட இயக்கத்தினர் பேசுறாங்க. யாருன்னா வந்து சிறைக்கு போனவங்க யாராவது இவங்களை கூப்பிட்டு பெயில் போடுவாங்க. என்ன ஒரு பேடித்தனமான பேச்சு இது சார். இவனுங்க நினைக்கிறாங்க இவங்க கிட்ட 2-3 ஊடகம் தான் நம்ம எதை சொன்னாலும் எல்லாரும் நம்பிடலான்னு. அந்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டவங்க எல்லாருமே இப்போ வந்து வலைதளங்கள்ல பேட்டி கொடுக்கறத பார்க்கணும். ஆக்சுவலா அவங்க என்ன லண்டன் போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்குது, சரிங்க அது அவங்க நிகழ்ச்சி, அவங்க ப்ரெமிசஸ் உள்ள நடத்துறாங்க, சரி, அதால எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்ற உரிமை இருக்கு, அதால அவங்க தப்போ சரியா அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. உங்களுக்கு வேணா நீங்க வேற ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி நீங்க பேசுங்க, அது அவங்க கருத்து உரிமை, அவங்க ப்ரெமிசஸ் அது அப்படின்னு சொல்லித்தான் இவங்களை வந்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க உடனே அவர்கள் கைவிலங்கிட்டார்கள், அவங்களை ஜட்டியோட உட்கார வச்சுட்டாங்க, பலர் குண்டாஸ் போட போறாங்க, அப்படி இப்படி என்னவோ நம்ம ஊர்ல கதை விடுற மாதிரி இவெல்லாம் கதறான். நீங்க கதறுவதில் இருந்த இதில் ஒரு கயமைத்தனம் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க வந்து தெளிவாக புரியுது. என்ன சொல்றான் சார், நம்ம ஊரை தான் சார் சீரழிச்சாரு அந்த ஆளு, லண்டனையுமே போய் சீரழிக்கணும். சரி, அட்லீஸ்ட் இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க இந்த தமிழன் என்றால் ஒரு அடையாளம் தான் வெளியே வரும். தமிழ்நாட்டில் இருக்க கேவலம் முடித்த தமிழர்கள் கூட தமிழர்களின் அடையாளம் இல்லை. சரி, ஈழத் தமிழர்கள் மட்டும்தான் தமிழகத்தின் அடையாளமாக இன்று வரை இருக்கிறார்கள். உலகத்திலே தமிழர்கள் மிகப்பெரிய மாவீரன் யாருன்னா அது வந்து தலைவர் தான்ன்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற போது அந்த சிந்தனையை உடைச்சி அதுக்குள்ள ஊடுருவி இல்ல அதாவது இவங்க சொல்ல நிறுவது என்ன தெரியுமா சார், ஈழத்தமிழர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டார்கள், புரியுது, ஈழத்தமிழர்கள் பெரியாரை துதிபாடுகிறார்கள், பெரியாரை வணங்குகிறார்கள், ஈழத்தமிழர்களின் தலைவனாக இருந்த பிரபாகரன் எனக்கு தலைவர் என்று சொல்லுகிற சீமான் எப்படியா மாத்தி பேசுறாரு பாரியா, அவங்களே பெரியாரை ஏத்துக்கிறாங்க. இப்ப இடையில சொன்னாங்கல்ல, பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, உலகமே ஏத்துக்கினாலும் நான் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அவர் சொல்றாரு. உடனே அதை எப்படி திருப்தி சொல்றான், அவரே ஏத்துக்கினா கூட இவரு ஏத்துக்கலாம், அவருக்கு எதிராக இருக்காரு. சரி, நான் என்ன சொல்றேன், இப்படி கூட சொல்றேன், சரிப்பா அது முடிஞ்சு போச்சுப்பா, அந்த போராட்டம் ஒரு நிலைக்கு செட்பேக் ஆயிருக்கு. சரி, சிவத்துல எழுதுறீங்கல்ல, 4ஆம் கட்டம் ஈழ போரை நான் தான் நடத்த போறேன், 5ஆம் கட்டம் ஈழ போரை நான் தான் நடத்த போறேன் அப்படிலாம் எழுதுறீங்கல்ல, என்ன பண்ண போறீங்க நீங்க? நான் வாயில வடை சுட போறீங்களா சொல்லுங்க? இல்ல இங்க இருந்து ஒரு படை திரட்டி போய்
சார் அவர்கள் யாருமே வந்து அண்ணன் இருக்கிற வரை கூட, தலைவர் இருக்கிற வரை கூட தமிழ்நாட்டு அரசியலே அவர் தலையிட்டது கிடையாது. புரியுது. தமிழ்நாட்டு அரசியலில் எந்த விதத்திலும் அவர்கள் தலையிட்டதே கிடையாது. அதை அவர் விரும்பவும் இல்லை. ஆனா தமிழர்கள் சப்போர்ட்டா இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரே தவிர, இங்க இருக்கிற அரசியல் போக்கை தீர்மானிக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருக்கான ஆட்கள் இங்க இருந்த போதே அதை சரி செஞ்சிருப்பார். புரியுது. அதனால அவர் அதை செய்யல. இப்படி இருக்கிற நூல்ல இன்றைக்கு வந்து ஒரு கையறு நிலையில இருக்கிற இந்த போராட்டமும் சரி, அந்த மக்களும் சரி, இவர்கள் கடைசி நம்பிக்கையாரு தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள். அவங்க வந்து அந்த போராட்டம் இருக்கிற வரை நம்மலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கூட நாம இருந்தோம்னு வச்சுங்களேன். அப்ப அது முடிந்த பிறகு எங்கிருந்து இந்த கனல் தக்க வைக்கப்படும், இந்த பேச்சு பேசப்படும்னா தமிழகத்துல தான். அப்போ தமிழகத்துல இந்த யார் இப்ப பேசுறாங்க, இதை தொடர்ந்து அந்த பெயர் உச்சரித்து கொண்டே இருக்கிறதுனா அதற்கு யார் காரணம் அப்படின்னா சீமான் காரணம். அப்போ சீமானுக்கும் அவர்களுக்குமான உறவு இல்லை, சீமானும் அவர்களும் எதிரெதிர் நிலையில இருக்கிறாங்கன்னு இவெல்லாம் நிறுவ வரா சார். காசை வாங்கின்னு கத்த வரான். புரியுது புரியுது புரியுதுங்களா? நீ வந்து உனக்கு அவர் தான் குருன்ற, அந்த குருவின் கீழே இருந்தவர்கள் பெரியாரை தூக்கி சுமக்கிறார்கள் என்று ஒரு பொய் பிம்பத்தை காட்ட வந்து இன்னைக்கு செருப்புல மலத்தை தூக்கி அடியாக வாங்கின கதையா இன்னைக்கு அவர்கள் நிக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கிற சில அண்டாக்கள் ஒரே குதிக்குது. இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ அங்கே வந்து உலக தமிழர்கள் இருக்கிற பகுதிகளெல்லாம் பிரபாகரன் மட்டும் பிரபலமானவர் இல்லை, ஈவே ராமசாமி, அதாவது பெரியாரும் பிரபலமானவர் தான். ஏன்னா ஆசியாவின் அரிஸ்டாட்டில்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினவர் அவர். அதனால் எல்லாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்க கொண்டாடுறாங்க. அதில் என்ன உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை என்ன மீட்டிங் நோட்டீஸ் காட்டினா காமிச்சாங்களாம். என்ன அது ஒசாமா பின்னால மாதிரி தாடி மாதிரி யார் இந்த ஆளு அப்படின்னு கேட்டாங்க. சார் பிரபாகரன் அவர்களுக்கு தெரியும், இந்த ஆளு தெரியுமா? அதால இது 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 இவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு இப்ப இது ஒரு இஷ்யூ ஆகிட்டானுங்கள. உலகம் முழுக்க இந்த இந்த கதை தான். உங்களாம் படிக்க வச்சு நாங்க தான்ப்பா, பெரியார் தான்ப்பா படிக்க வச்சாரு ஒரு உருட்டு விட்டுறானுல்ல. சரி, அதே உருட்டு தான் இது. அதனால இவர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு ஈவே ராமசாமி பிம்பம் சுக்கு நூறாக நொறுக்கி போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில். இதுல எச்சத்தடியை ஒட்ட வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, அதில் நம்ம ஈவே ராமசாமி வந்து தமிழினத்தின் தலைவர்னு ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல்? எவ்வளோ தலைவர்கள் ஏற்றுட்டோம், தமிழர் இல்லாத தலைவர்கள் நிறைய பேர் முதலமைச்சராகவே ஏற்றுட்டோம், இவரை மட்டும் ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குதுன்னு கேட்குறோம். உங்களுக்கு உங்க அப்பா பேர் தெரியலனா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் போட்டுக்குவா அப்படின்னு சொல்லுங்க சார். எங்கெல்லாம் எங்க அப்பா பேர் தெரியுது, நாங்க எங்க அப்பா இவர் தான் நிற்கிறோம், வேற என்ன நான் சொல்ல முடியும்? புரியுது. அதாவது தமிழனுக்கு வந்து வக்கில்ல வகையில தமிழகத்துல ஈவே ராமசாமி நாயக்கருக்கு முன்னாடி எந்த தமிழனும் இங்க இல்லை அப்படின்னு சொல்றல. நீ படிக்க வச்சன்ற MC ராஜா, என் தாத்தா அவரோட சொத்த பணத்துல ஒரு ஹாஸ்டலை கட்டி பிள்ளைங்களாம் வந்து படிக்கணும்னு MC ராஜா ஹாஸ்டல் இன்னமும் அடையாளமா நிக்குது. MC ராஜா படிக்க வச்சா, நீ படிக்க வச்சா? ஜெகதானந்த சுவாமிகள் சிதம்பரத்துல பல லட்சம் பேர் இன்னைக்கு படிச்சு பல துறைகள்ல வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர் சாமியார் மாதிரி தான் பட்டக்கட்டை போட்டு இருப்பாரு, தெய்வ பக்தி உள்ளவர் தான். இந்த மாதிரி ஒன்றை காட்ட சார். இன்னைக்கு வந்து இவங்க தீக்காட்டர்ஸ் வந்து காலேஜ் எல்லாம் நடத்துறாங்கல்ல, எந்த காலேஜ்ல இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க பாப்போம்? பண்றது இல்லைன்றீங்களா? ஏங்க எவ்வளவோ இஷ்யூ ஆகி எவ்வளவோ பிரச்சனை ஆகி எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள்லாம் அங்க நடக்குதுங்க. குறைஞ்சபட்சம் சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்ற நீங்க நடத்துற இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணும்ல, பண்ணுமா இல்லையா? இன்றைக்கு வேங்கவே இல்லை, 2 வருஷம் ஆச்சு. சரி, தீர்ப்புக்கு அதாவது இன்றைக்கு இருக்கிற சார்ஜ் ஷீட்டுக்கு ஆதரவா ஐயா வீரமணி பேசுறாரு, சரிங்க. ஆனால் 2 வருஷமா அந்த மக்களை நீ பார்த்திருப்பியா? பீ நாத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பியா? நீ குடிச்ச தண்ணி நாத்தம் அடிச்சுதான்னு கேட்டிருப்பியா? ஆனா இன்றைக்கு சயின்டிபிக்கலா இது வந்து நிரூபணம் ஆயிருக்கு, இதை யாரும் அரசியல் பண்ண வேண்டாம். யார கூடவே இருக்கிற திருமாவளவன் சொல்றாரு, அவரு அரசியல் பண்ணாத. அப்போ அவருக்கும் தெரிஞ்சிருக்கிறது திருமாவளவன் அரசியல் செய்கிறார், இது எல்லாமே இது திருமாவளவனுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. ஆனா வெளியில வந்து எனக்கு தெரியாது, இது பொய்யின்னு சொல்லிட்டு அரசியல் நடத்துறாரு அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. அதனால சமூக நீதிக்கும் இவருக்கும் சார் நான் என்ன சொல்றேன், ராமசாமி அவர்களால் சில விஷயங்கள் நடந்ததா என்ன எல்லாமே அவரால் தான் நடந்ததுன்னு நிறுவாதீங்க. அப்போ இன்றைக்கு இந்த பிம்பம் உடைந்து விட்டால் இவர்களுடைய சேட்டெல்லாம் வந்து முடிஞ்சிடும். இந்த திராவிடம் என்ற சொல் இங்கே அழிக்கப்பட்டால் தமிழன் அப்படின்னு வந்துடும்.
அப்போ தமிழன்னு இந்த மக்கள் எழுந்துட்டாங்கன்னா தமிழின் அடையாளமாக பிரபாகரன் தான் தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி தூக்கி நிறுத்தினால் ஏன் இந்த போராட்டம் இந்த நிலைக்கு வந்ததுன்னு யோசிக்க வேண்டி இருக்கும். அப்போ ஒரு ஒரு ஆதரவை இங்க நாம தூவ வேண்டி இருக்கும் இல்லையா? எல்லாரும் நினைப்பான்ல, ஐயோ அது இவ்வளவு பேர் ஒரு இந்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒரு முடிவு கொண்டு வந்தான். ராணுவ அமைச்சர் பொன்சேகா சொல்ற மாதிரி இந்த யுத்தத்தை நாங்கள் நடத்தவில்லை, இந்தியா தான் நடத்தியது அப்படின்னு சொல்றான். வைகோ கூட சொன்னாரு, இந்தியாவில் இந்த போராட்டம் முற்றுகை வேண்டும், தலைவர் கொல்லப்படணும் ஒரு 3 பேர் நினைச்சாங்க, சரி அதுல ஒருத்தர் கருணாநிதி அப்படின்னு வைகோ கூட சொன்னாரு. அப்போ இதெல்லாம் என்னது, இது ஏன் இவர்கள் இந்த அடையாளத்தை மூடி மறைத்தார்கள் என்ற ஒரு சிந்தனை வந்துட்டா அதற்கான ஒரு ஆதரவு பெருகும். நான் திரும்பவும் போராட்டம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் இல்ல, அந்த கோரிக்கை வலுப்பெறும்ல. அட்லீஸ்ட் தமிழகத்துல இந்த மாதிரி எங்க தோழர்களை நீங்க கொண்டுட்டீங்க போயிட்டீங்க, அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்துட்டீங்க, அதால இந்தியாவில் என்னிடம் பெரிய இனம் தமிழகம், நாங்கள் இங்க ஒரு தேசிய இனம், எங்கள் இனத்திற்கான ஒரு அடையாள இயக்கத்தை நீங்கள் தடை செய்து வைத்திருக்கிறீர்கள். புரியுது. அப்ப அந்த தடையை உடைக்கணும், தமிழக சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும், இயக்கத்தின் மீதான தடையை இந்தியா விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குரல் இங்க வந்ததுன்னு வச்சுங்க. நாம ஒண்ணு இங்க இருக்கிறோம், அதுக்கு எதிராக தான் நாம் தமிழர் சீமாலாம் செயல்படுறாங்கன்னு இவங்க குற்றம் சாட்டுறாங்கல்ல. மீண்டும் மீண்டும் ராஜீவ்காந்தி கொலை வழக்க பேசுறதா இருக்கட்டும், அங்க நடந்த ஈழத்துல நடந்த அந்த படுகொலைகளை பேசுறதா இருக்கட்டும், நாங்க செஞ்சிருவோம், நாங்க பண்ணிடுவோம், நாங்க வென்றுட்டா அவ்வளவுதான். மரணத்தை இதுவரை புலிகள் தாங்கள் செய்ததா ஏதாவது அறிக்கை வந்திருக்காங்க? எந்த நிகழ்வுமே எந்த தாக்குதலுமே அவர்கள் செய்த பிறகு இந்த தாக்குதல் இன்னாரால் செய்யப்பட்டது அப்படின்னு தான் சொல்றதுதான் வரலாறு. நீங்க இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன்ல கிட்டத்தட்ட 26 பேர் அதுல குற்றவாளிகள், அதுல பலர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்படி விடுதலை செய்யப்பட்ட பலரில் 3/4 பேர் தெலுங்கர்கள். இது யாராவது பேசியிருப்பாங்களா? நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. அப்போ இது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் சதி. புரியுது புரியுது. அதுல வேண்டுமென்று சிலர் அதுல இவரை இயற்கை சில வகைகளை தீர்மானிக்கும். அதாவது ஒரு 10,000 பாய்ஸ் ஏதோ சொன்னார் நினைக்கிறேன், அண்டர் மை பூட் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. அப்போ சில விஷயங்கள் அது நடந்திருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம். ஆனால் நேரடியாக இயக்கம் இதுக்கு எந்த காலத்திலும் நாங்க தான் செஞ்சோம் சொல்லல. அதற்கு உண்டான விசாரணை முழுமையாக நடைபெற்றதானும் இல்லை. நீங்க காங்கிரஸ் ஆட்சியில கூட அந்த விசாரணை, அந்த கமிஷன் எல்லாம் போட்டாங்கல்ல, அதோட ரிசல்ட் எல்லாம் வெளியிட்டாங்கல்ல. அந்த அசோசியேஷன் நடந்த பிறகு 10 நிமிடத்தில் ஒருத்தர் என்ன மாதிரி முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டாருன்னா அதுக்கு முன்னாடி அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதான் இருக்கு. அப்போ இது எல்லாம் யாரும் பெருசா யாரும் பேசல சார். அதாவதுங்க சார், ஒரு ஒண்ணுல ஒரு எம்எல்ஏ வராருங்க, ஏங்க அந்த எம்எல்ஏ அந்த தொகுதியில இருப்பாருங்க, அந்த தொகுதியில் கட்சிக்காரெல்லாம் கூடயே இருப்பாங்க. எம்எல்ஏ வந்தாருன்னா அந்த கட்சிக்காரன் வட்டம் அப்புறம் பகுதி அது இதெல்லாம் சுத்தி சுத்தி வரும்ல கூடயே, வேற எவனும் பப்ளிக் அண்ட விடாம. ஏங்க ஒரு தேசிய தலைவர் வராரு, ஒண்ணுமே கட்சிக்காரங்க கிட்ட ஒண்ணுமே ஒண்ணும் பெருசா இல்லையா? போலீஸ் செத்தாங்க, அப்புறம் மக்கள் செத்தாங்க, போனாங்க, அவங்க இவங்க தான் இறந்தார்களே தவிர முக்கியமானவங்க யாருக்குமே ஒண்ணுமே ஆகலையே. காவல்துறை அதிகாரிகள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். எல்லாம் தெரியாதவங்க எல்லாம் செத்தான், தெரிஞ்சவங்க எல்லாம் தள்ளி வந்துட்டான்னு சொல்லலாமா? ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் நமக்கு எழும்பாதான். ஒரு எம்எல்ஏ வராருன்னு பட்ட சேலை சுத்தி சுத்தி வருவான், ஏன்னா ஒரு தலைவர் வராரு, ஒரு கட்சிக்காரன் கூட இல்லையா அப்படிங்கிற போது சாதாரண மக்களுக்கு இயல்பா ஒரு சந்தேகம் வரத்தானே. புரியுது. அதை பத்தி இவங்க நாம் தமிழர் அந்த குரூப் அதை பத்தி திரும்ப பேசி இங்க விடுதலை புலிகளுக்கான அந்த ஆதரவை கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அது மட்டுமே இல்லாம இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நாங்க ஈவேரா அத பெரியாருக்கு நாங்க பிரிட்டன்ல மட்டும் இல்ல, லண்டன்ல மட்டும் இல்ல, ஐரோப்பியா முழுக்க நாங்க இந்த நிகழ்வு எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஈழத்தமிழர் நடிகர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ அது மாதிரி யாராவது தெலுங்கானங்க கொண்டு போகலாம். இல்ல, ஈழத்தமிழ் நடிகர் தான் அவரே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்கள் எல்லாம் தமிழராகவே உணர்ந்துடுறானா? இவன் தமிழர்னு சொல்லவே இல்லையா, நான் திராவிடனையா அப்படின்னு சொல்ற கும்பல் இங்க இருக்கத்தானே செய்யுது. திராவிடம்னா மொழி இல்ல, இனம் இல்ல, மக்கள் இல்ல, பகுதி இல்ல, அது இல்ல, இது இல்ல, மண் இல்ல, இது இல்ல, ஒரு மட்டையும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்றான்னா காசு தானே காரணம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
அப்போ அவங்களை எப்படி நம்ம வந்து ஒரு பிறப்பால் தமிழராக இருப்பதால் அவரை நாம் தமிழர் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? புரியுது. எங்க அண்ணனும் தமிழர் தான், கருணாவும் தமிழர் தான். சொல்லுங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா? சொல்லுங்க. அதுக்கு கருணாவை தமிழர் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல, தமிழராக இருப்பதால் அவர் தமிழருக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட முடியுமாங்க? இப்ப நான் இருக்கிறேன், நான் வந்து பறையர்னு சொல்றேன், பறையன்னு வந்தா செருப்பால் அடின்னு ஒருத்தர் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவோமா? சொல்லுங்க. புரியுது. அதால அவர் செய்கை தான் அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கிறது. நாம இப்பவும் திரும்பவும் சொல்றோம், இந்த பெரியார் பிம்பம்ங்கிறது நாம தேடி போய் அந்த மனுஷனை கழுவி ஊத்துற, நீயா கொண்டு வந்து நிப்பாட்டுற. அப்போ இங்க இது வந்து இன்றைக்கு சீமான் அவர்களால் இந்த நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை அணைப்பதற்கு இவன்லாம் வந்து அங்க பேசினாங்க, இங்க பேசினாங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல வரும்ல, ரஷ்யாவில் கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி. ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிற சிக்கலை என்னன்னா, பெரியாரையும் பிரபாகரனையும் பொருத்தி பேசாதீங்க, அவர் வேற இவர் வேறன்னு பிரிச்சு பேசாதீங்க தானே அவங்க சொல்றாங்க. சார், ஈழத்துக்கும் இவருக்கும் ஈவேராவுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. 73 செத்து போன கேவல கூட்டாந்து அவர் தான் கொடியெல்லாம் முறையா தயாரிச்சு கொடுத்ததாவோ, அவருடைய போராட்டங்களை பார்த்து தான் அந்த தலைவர் வந்து வீரியமா போராட துணிஞ்சதாவோ சொல்றாங்கல்ல அந்த செய்தி. எல்லாரும் சொல்லுவாங்கண்ணா, கண்ணுக்கு தெரிஞ்சு உன்னை நான் படிக்க வச்சேன், உனக்கு கோமணத்தை கட்டி விட்டோம் நாங்களாம். இதுக்கு முன்னாடி என் தாத்தா வந்து கோட்டு சுட்டு போட்டு நிக்கிறாரு. மதுரை பிள்ளைங்கிறவர் ரங்கூன்ல கப்பல் வியாபாரம் பண்றாரு. வஉசி அவர்கள் வந்து கப்பல் ஓட்டுவதற்கு முன்னால் இந்த சமூகத்தில் பிறந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த மதுரை பிள்ளை ரங்கூனுக்கு கப்பல் விட்டு வியாபாரம் பண்றாரு. சரி, இவன் சொல்றான், நான் தான் உனக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், உன்னை நடக்கிறதுக்கே நான் தான் பழக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றான். அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? புரியுது. இதுக்கு எதிர்வினை ஆற்ற விதமா ஈழத்துல வந்து பெரியாருடைய பெரிய சிலை வந்து நாங்க திறக்க போறோம் அப்படின்னு ஈழ தமிழர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தோறுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதாவது சிலரை காலம் வந்து போராளிகள்னு சொல்லுங்க, அதே காலம் அவனை பொறுக்கிண்டுங்க. இப்படிதான் ஒரு இமேஜை சொல்லி வச்சு தமிழக தந்தை தமிழர் தந்தைன்னு. இன்னைக்கு அவர் தெலுங்காரப்பா அப்படின்னு நீங்க பேசப்படுது இல்ல, காலம் அதை கொண்டாந்து நிறுத்தி இருக்குல்ல. இப்பதான் கண்டுபிடிச்சோமா? அப்போதே சிலர் கண்டுபிடிச்சு பேசுனாங்க. ஆனால் அப்போதுக்கு அந்த காலம் அதற்கு கனியவில்லை. இன்றைக்கு இந்த காலம் கனிந்திருக்கு. இன்னைக்கு இதை சொன்னா ஒத்து ஆமாம்பா சேர்த்தாம்பா அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி இந்த தேவை எதுக்கு? இல்ல நீங்க சொல்லுங்க, நாங்கள் பெரியார் சிலையை வைத்து அதே போராட்டத்தை நாங்க இங்க இருந்து ஒரு 1000-2000 பேர் போய் நடத்த போறோம்னு சொல்லுங்கப்பா. பெரியார் சிலை கூட வை, கலைஞர் சிலை கூட வைப்பா, நாங்க ஒத்துக்கிறோம் செய்வானுங்களா? சார், இவங்களுக்கு வந்துங்க பொதுவா தமிழ்நாட்டுல ஈழத்தமிழர் அரசியல்ங்கிறது கறவை மாடு மாதிரி சார், கறக்க காசு. இங்கிருந்து யாரும் இவங்க வந்து அதை பண்ணி இதை பண்ணிலாம் இல்லை, அங்கிருந்து வாங்கி வயிறு விளைச்சி வளர்த்து நின்னாங்க சார். அதுக்கப்புறம் அங்கிருந்து வரலன்னொடனே இப்போ நம்ம வேலையை பார்ப்போம்பா அப்படின்னு இவங்கெல்லாம் மாறிட்டாங்க. ஆனா ஒற்றை நபர் சீமா இதை வந்து நாம வந்து இந்த நெருப்பை நம்ம அப்படியே வச்சிருக்கணும். இது என்றைக்காவது ஒரு நாள் கணிந்து எரியட்டும். அது அதே பாதையா இல்ல வேற பாதையா ஏதோ ஒரு வடிவில் இந்த போராட்டம் தொடரட்டும், அந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும், ஒரு நீதி கிடைக்கட்டும்னு இதை பேசுறாரு. இதை பேசுறதால இப்ப என்ன வந்துருக்குது? புரியுது. அப்போ நம்பிக்கை இருந்த மக்களுக்கு ஒரு ஒலிக்கீற்று. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நம்மளை தொடர்ந்து பேசுறாங்க, நமக்கு ஒண்ணுன்னா நம்மளை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை தானே. இப்போ நீங்க இப்படி சொல்லுங்களேன், சீமான் அவர்கள் மட்டும் பிரபாகரன் அவர்களை பேசவில்லைன்னு வச்சுங்க, பேசாம விட்டுறாரு, என்ன நடக்கும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது அப்படிங்கிறதே மறந்துருக்கா சார். இவெல்லாம் போய் சினிமா தேட்டர்லயும் அங்கே இங்கே எவனா நடிகை வந்தா 100 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா, அப்ப எனக்கு வரல அப்படின்னு ஓடி ஈடிங்கன்னு, ஏன்னா கூட்டம் கட்டா வந்து டோக்கன் தெரியா, புடவை தெரியா, பிரியாணி தெரியா, சரக்கு தெரியா, நாங்க வரோம், அண்ணன் வாழ்க, தம்பி வாழ்க, அப்பா வாழ்க, புள்ள வாழ்க அப்படின்னு சொல்லிய காலத்தை கடத்திருப்பாங்க. இதுதான் சார் எங்களுக்கு சிக்கல். இந்த சமூகம் கையேந்துகிற சமூகமாக எப்பயுமே இருக்கணும். இவன் சொந்தமாக வந்து யோசிக்கிற சமூகமாக மாறிவிடக்கூடாது. இவன் அடையாளத்தை இவன் மீட்டெடுத்து விடக்கூடாது. இவனுக்கு நம்ம ஒரு பொய்யான அடையாளம் திராவிடம் என்ற அடையாளத்தை சொல்லி வச்சிருப்பான். இந்த திராவிட அடையாளத்தோடு இருந்தா தான் நம்ம கதை ஓடும். இவன் வந்து எப்பா என் அடையாளம் திராவிடம் இல்லையாமே, தமிழாமே, அப்ப தமிழர்கள்ல இவ்வளவு தலைவர்லாம் இருந்தாங்களாமே அப்படின்னு தெரிஞ்சுட்டா
இவர்கள் கூட்டு வெளிப்படும் தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை புரியுது சார். லண்டன்ல வந்து அந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சவர்களை நீங்க பெரியாரியவாதிகளா பார்க்காம தெலுங்கர்களா தான் பார்க்க போறீங்களா எப்பவுமே? இல்ல அவர் தெலுங்கர் இல்லைன்னு சொல்லுங்க சார். எவ்வளவோ தமிழர்கள் இருக்காங்கல்ல, சரி, ஏன் அவங்களாம் அதை செய்யல? இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இருக்கு? நான் அதை தான் முன்னாடியே சொன்னேன். புரியுது புரியுது. தெலுங்கர்கள் எல்லாரும் திராவிடர்கள் இல்லை, ஆனால் திராவிடம்னு பேசுறவங்க எல்லாருமே தெலுங்கரா இருக்கான். பெரியார் ஈவே ராமசாமி அவரை எல்லா தெலுங்கர்களும் தூக்கி பிடிக்கிறார்கள் நான் சொல்லல, ஆனா தூக்கி பிடிப்பவர் எல்லாம் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான். புரியுது. எப்பொழுது இந்த பெரியாருடைய விவகாரத்தை நீங்களாம் முடிச்சு வைக்க போறீங்க? தொடர்ந்து பேசிட்டே இருக்க போறீங்களா? நீங்களா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இல்ல தமிழ் தேசியவாதிகளா இருக்கட்டும்? சார் நாங்க யாரும் போய் வெளியே போய் அந்த மனத்தை எல்லாம் நோண்டல சார். சரி, எங்களுக்கு அது தேவையும் இல்லை சார். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு நம்ம பேசுறது. கொண்டாந்து திணிக்கிறல்ல, அதுதான் சிக்கல். இப்ப இந்த சர்ச்சை கூட இந்த பெரியாரிய ஆதரவாளர்கள் அப்படி இல்லை தெலுங்கர்களால் இந்த பிரச்சனை தூண்டப்படலைன்னா இது பேசப்பட்டிருக்கா சார்? புரியுது. அப்போ இவர்களோட அரசியல் உயிர் நாடி அதான். இன்னைக்கு உயிர் நாடி கெட்டியா பிடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அழுத்துறோம்னா அது கதை முடிஞ்சிடும்.